Hey guys, welcome back to our channel Vlogs of TSK. ஸோ இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக் ஓவர் வந்து என் ரூமுக்கு பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் வந்து நான் ஆசைப்பட்ட மாதிரி என்னால் இந்த வாட்டி பண்ண முடியல. பிகாஸ் அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. பிகாஸ் எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை தட் ஒரு வேனிட்டி செட்டப் பண்ணணும், ஒரு ரூம் வேனிட்டி மாதிரி செட்டப் பண்ணணும் அப்படின்ட்டு. பட் டியூ டு நோ ஃபண்ட் என்னால் அது பண்ணவே முடியல. அதுக்கப்புறமா வந்து சரி ஓகே, நம்ம அந்தளவுக்கு எக்ஸ்பென்சிவாக போகாமல் இப்போ நம்மக்கிட்ட இருக்க சோர்ஸ் வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்றதுனால யோசிச்சு நான் சில திங்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த திங்ஸ் வாங்கி வச்சு அது என்னமோ ஒரு செட்டப்பாகவே நான் பண்ணலை. ஸோ இதுக்கப்புறமாச்சும் அதை நம்ம ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் என்னோடய ரூமை வந்து மேக் ஓவர் பண்ண போகிறேன். ஸோ அப்படி பண்ணும்போது ஏன் கொஞ்சம் உங்களுக்கும் காட்டக்கூடாது அப்படின்னு நினச்சேன். ஸோ கொஞ்சம் திங்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணும்போது உங்கள்கிட்டயும் அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நான் வந்து என்ன வாங்கினேன் அப்படின்னா, இஃப் இன்கேஸ் இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் யாராச்சும் வந்து இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் உங்களோட வேனிட்டி ரூம் செட் பண்ணணும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க என்னென்ன திங்ஸ் நான் வாங்கியிருந்தேன், எப்படி நான் வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறேன், எப்படி நான் வந்து என்னோடய ரூமை சேஞ்ச் பண்ண போகிறேன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வாங்கினது என்னென்னா, இந்த ஆர்கனைசர். இது ஆல்ரெடி லைக் நம்ம சேனல் என்னோடய ஓல்டு சேனலில் வந்து போட்டிருக்கேன். இந்த ட்ராயர் ஆர்கனைசர்ஸு இது டோட்டலாக 6 பாக்ஸ் வந்துடும். ஆல்ரெடி என்கிட்ட இது ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து நான் ஒரு 1 year பேக் வாங்கியிருந்தேன். ஸோ எதில் வாங்கியிருந்தேன் அப்படின்னா, ஐ திங்க் அமேசானில் வாங்கியிருந்தேன் நான் நினைக்கிறேன். அமேசானில் அப்போ வாங்கும்போது வந்து ஆஃபரில் வாங்கியிருந்தேன் நினைக்கிறேன். அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து நான் சைடில் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் ஸ்க்ரீன், ஃபோட்டோ என்ன ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 750 ஒரு 850 சம்திங் அதுக்கு வந்துச்சு. இப்போ நான் வந்து இது வந்து மீஷோவில் ஆக்சுவலி பார்த்துருந்தேன். இப்போ சேல் போயிடுச்சு இல்லையா, அதில் அப்போது இதோட ப்ரைஸ் வந்து ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா 1050 ருபீஸ்க்கு 6 ஆர்கனைசர் எனக்கு வந்திருந்தது. ஆக்சுவலி ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது காஸ்ட்லி தான். பட் ரெண்டுத்துக்குமே குவாலிட்டி டெஃபினட்டாக டிஃபர் ஆகுது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அமேசானில் வாங்கினதை விட. அண்ட் அமேசானில் நான் வாங்கும்போது ஒரு 700-800 ரேஞ்சு, இது 1000 அபோன்றதுலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற எனக்கு ஃபீலிங் இருந்துச்சு. ஸோ அதனால் சரி ஓகே, நமக்கும் இப்போது அந்த மேக் ஓவருக்கு வேணுமே நான் வாங்கிட்டேன். ஸோ இது என்கிட்ட 2 செட் இருக்குது. இதுக்குள்ளே தான் நம்ம இப்போ வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் ப்ராப்பராக. அதுவும் நான் மெயினாக ஏன் இந்த வேனிட்டி செட்டப் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, நெயிலுக்குன்னு நிறைய ப்ராடக்ட்ஸ் என்கிட்ட இருக்குது, மேக்கப்புக்குன்னு ப்ராடக்ட்ஸ் இருக்குது. பட் அது எல்லாமே வந்து அங்கங்கே இருக்குது. ஸோ அதை ஏன் நம்ம ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி ஷெல்ஃப் மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நான் யோசித்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து செட்டப் பண்ண போகிறது வந்து என்னோடய நெயில் ப்ராடக்ட்ஸ் தான். ஏன்னா வைல் கம்பேரிட்டிவ்லி அது மட்டும் தான் இப்போ என்கிட்ட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதுவே எவ்வளோ வருதுன்னு எனக்கு தெரியல. ஆல்ரெடி நான் வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக நெயில் ப்ராடக்ட்ஸ் வச்சுருந்தேன். அது இல்லாமல் தனியாக 2-3 ஆர்கனைசரில் வச்சுருந்தேன். இப்போ எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரே ஆர்கனைசரில் நெயில் திங்ஸ் இருக்க போது, மேக்கப் இருக்க போது, அந்த மாதிரி ஒன்றுனா வைக்கலாம். லைக் ப்ரஷஸ்னால் ஒரு ட்ரா அந்த மாதிரி செட்டப் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோட பிளான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நெயில் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ஃபிட் பண்ணிடுவோம் இதுக்குள்ள. இப்போ ஆக்சுவலி நான் பேக்கேஜ் வந்து எல்லாமே நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இது வந்து நான் செட்டே பண்ணல. பிகாஸ் கடகடன்னு பண்ணிட்டு போயிடுவோம். இப்போ வீடியோ எடுக்கிறதுனா கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக பார்த்து பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன போகுதுன்னா, என்னோட நெயில் திங்ஸ் போகுது. அதையுமே இன்னும் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இது நான் ஆல்ரெடி எப்போயோ மீஷோவில் வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு 6 பீஸ் வரும். 6 பீஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 to 300 சம்திங் இருக்கும். இது 6 பீஸ் வரும். இதோட குவாலிட்டி வந்து கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு ஸ்டேபிளான குவாலிட்டி கிடையாது. லைக் கொஞ்சம் இப்படி வளையும். பட் ஸ்டில் இது நல்லாவே ஒர்க் ஆகுது. நான் வாங்கி 1 வருஷம் கிட்ட இருக்கும். பட் எனக்கு இப்போ வரைக்கும் இது நல்லாவே ஒர்க் ஆகுது. 6 பீஸ் நான் வாங்கினேன். ஸோ ஃபர்ஸ்ட் நெயில் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம அடக்க போகிறோம், அதாவது ப்ராப்பராக செட் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ லாங்காக இருக்கிறதுல இதில் ஆக்சுவலி ஃபிட் ஆகாது. நம்ம இப்படி படுக்க தான் வைக்கணும் அதை. அதனால் நான் ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட்ஸ், அதாவது இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து உள்ளே வச்சிடுறேன். ஸோ இது வந்து அக்ரிலிக் ரிமூவர், எக்ஸ்டென்ஷன் ரிமூவ் பண்ணுறது, இது வந்து ஷைன் ரிமூவ் பண்ணுற லிக்விடு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன்ஸ் பண்ணுறதுக்கான ஐட்டம்ஸ் நான் இப்போ வைக்க போகிறேன். ஃபுல்லாக என்னால் வந்து எல்லாமே வந்து காமிச்சு எடுத்து வைக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் நான் ஃபைனலாக எப்படி செட் பண்ணேன்னு வேணால் உங்களுக்கு நான் காமிக்கலாம்.
முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அண்ட் இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன்ஸ்க்கு தேவையானது எல்லாமே நான் வந்து ஒரு பாக்ஸில் செப்பரேட்டாக வைக்க போகிறேன். ஸோ தட் எனக்கு வந்து தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து இது நிறைய பேருக்கு ஆக்சுவலி எக்ஸ்டென்ஷனில் வந்து டோ எக்ஸ்டென்ஷன் இருக்கிறதே தெரியல மெஜாரிட்டி வைஸ். ஸோ டோ எக்ஸ்டென்ஷன் இருக்குது. ப்ரெஸ் ஆன்லேயும் ஆக்சுவலி டோக்குன்னு உங்களுக்கு வந்து ப்ரெஸ் ஆன்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா நம்மளோட பேஜை செக் அவுட் பண்ணி பாருங்கள். கஸ்டமைசேஷனும் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ வேணும்னா நீங்கள் கஸ்டமைசேஷனுக்கும் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். எல்லா நெயில்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் அண்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்டென்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து நான் இந்த பாக்ஸில் வச்சுட்ட போகிறேன். ஸோ இதுதான் நம்மளோட கார்டு. இதில் தான் நம்ம ப்ரெஸ் ஆன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது அண்ட் இதுவும் ஒரு நெயில்ஸ் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபோட்டோஸ்க்கு யூஸ் பண்ணுவேன். என்னோடய நெயில்ஸ் வந்து பண்ணிவிட்டு நான் ஃபோட்டோஸ் எடுக்கேன். ஸோ அதுவும் நான் வந்து இது கூடயே வச்சுருக்கேன். அண்ட் இதெல்லாம் வந்து ப்ரஷஸ். ஸோ இதெல்லாம் வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா ரொம்ப ஆர்ட் ஒர்க்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவேன். பட் ஃபைன் ஆர்ட் ஒர்க்ஸ்க்குலாம் இது கிடையாது, ரேண்டம் ஆர்ட் ஒர்க்ஸ்க்கு தான். ஸோ அதனால் இந்த ப்ரஷஸ் அண்ட் இந்த ஸ்பஞ்ச். இன்னொன்று வந்து இந்த ஜெல் எக்ஸ்டென்ஷன் பண்ணுற ஒரு பாக்ஸு. ஸோ ரீசெண்டாக வந்து ஒரு 4 ஜெல் எக்ஸ்டென்ஷன் நான் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் இது வெளியே இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து நான் இந்த பாக்ஸில் செட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆர்ட் ஒர்க்ஸ், என்னென்ன ஆர்ட் ஒர்க்ஸ்லாம் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி இப்போ நான் வந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்க போகிறேன். ஸோ இதுலேயே ஆக்சுவலி கொஞ்சம் கேப்லாம் இருக்குது. அதை ஃபில் பண்ணலாமா என்ன அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஓகே, அப்புறமா நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் ஏதாவது நீட் இருந்துச்சுன்னா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் தனியாக நெயில் வேனிட்டியும் வச்சுருக்கேன். ஸோ நெயில் வேனிட்டியில் வந்து எப்போ எனக்கு ஒர்க் இருக்கோ அப்போ மட்டும் வச்சுக்கலாம். மற்ற டைமில் வந்து இந்த மாதிரி தனியாகவே வச்சுக்கலாம். அப்போ தான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, ஏதாவது ஆர்டர் பண்ணுறதுனா தெரியும் அப்படின்னு நான் யோசித்தேன். ஏன்னா நான் வேனிட்டிலே வச்சுருக்கேன் அப்படின்னா எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆர்டர் வரும்போது அப்போ நான் நோட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனாலையும் நான் இந்த மாதிரி பண்ணணுன்றது ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஃபைனலாக இப்போ தான் பண்ணுற மாதிரி ஆச்சு. உங்களுக்கு கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 கலர் வருங்க. இதே கலர் இதே செட் ஆஃப் பேட்டர்னில் தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஒன்றும் கிடச்சிது. நான் முடிஞ்சால் அது வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டில் வந்து நம்ம பாலிஷ் அண்ட் நெயில் ஆர்ட்ஸ்க்கு தேவையானது எல்லாமே வைக்க போகிறோம். ஸோ பாலிஷ் வைஸ் என்கிட்ட வந்து ஆல்ரெடி இது நான் வந்து தனியாகவே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நம்பர் வைஸ் நான் வந்து எல்லா பாலிஷுமே அடிக்க வச்சுட்டேன். இது அப்படியே உள்ள வைக்க போகிறேன். இது ஆக்சுவலி இன்னொன்று இதில் ஃபிட் ஆகிற காரணத்தினால நான் பாலிஷஸ் எல்லாமே நான் இதில் வந்து அடுக்க போகிறேன். ஸோ இதில் ஆக்சுவலி நம்பர் இருக்குது. நான் நம்பர் வைஸ் ஃபஸ்ட்டு அடுக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வைக்கிறேன். ஒன்றும் இல்லையா, வேனிட்டில் வைக்கும்போது என்ன ப்ராடக்ட்ஸ் எப்படி என்ன பொசிஷனில் இருக்குன்னு. இது ஆக்சுவலி க்ளூவு ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு பாருங்களேன். இது நான் இதிலே வச்சிருந்தேன்னா நான் பாலிஷ் எடுக்கிறப்போ அப்பப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்த்து ஓகே என்ன ஸ்டேட் ஆஃப் இதில் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்க முடியும். ஸோ இப்போ இது வந்து வேஸ்ட்டு தூக்கி தான் போடணும். இது இத்தினோண்டு பாட்டிலே ஐ திங்க் 250 or 350 நம்ம கொடுத்து வாங்கினேன். என்ன பண்ணுறது. ஸோ 2 ட்ரேமே ஃபுல்லாக நான் வந்து அடிக்கிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் நார்மல் பாலிஷு. ஸோ இதெல்லாம் வந்து ஆர்ட் ஒர்க்ஸ்க்கு பண்ணுறது. அண்ட் இந்த ட்ரே ஃபுல்லாக என்கிட்ட பாலிஷஸ் இருக்குது. ஸோ அழகாக இதை வந்து ட்ரேக்குள்ளே ட்ரே வச்சு நம்ம அழகாக செட் பண்ணியாச்சு. ஸோ தட் நம்பர் பார்த்து நம்ம கலர்ஸும் சூஸ் பண்ணிக்கலாம். தென் இங்கே இந்த மாதிரி ஷேடோஸ், இது வந்து எக்ஸ்பயர் ஆன ஷேடோஸு. ஸோ நம்ம ஏதாவது வந்து ஒர்க் பண்ணுறதுனா சும்மா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஒர்க்ஸு அண்ட் இந்த மாதிரி கிளிட்டர்ஸு இது எல்லாமே நான் இதுலேயே போட்டு வச்சுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டோன்ஸு அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா க்ரோம் ஆர்ட்டு. இது விட ஆக்சுவலி நிறைய என்கிட்ட இருக்குது. இந்த டப்பா ஃபுல்லாகவும் என்கிட்ட இந்த நெயிலுக்கு தேவையானது தான் இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன யோசிக்கிறேன்னா இதை மட்டும் தனியாக இன்னொரு பாக்ஸில் வைக்கலாமா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அப்படி பார்த்தா எனக்கு நெயிலுக்கே வந்து 3 டப்பா தேவைப்படுது. இன்னும் 2 தேவைப்படுமோ? ஓகே, இப்போதைக்கு நான் வந்து இதில் வச்சிடுறேன். இது இல்லாமல் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா
வாட்டர் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ ஆர்ட் ஒர்க்ஸ் வந்து உங்களுடைய இஷ்டம் தான். நீங்கள் எது வேணால் கஸ்டமைசேஷன் நம்ம பண்ணிக்கலாம். லைக் ஃபாயில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஸ்பைடர் ஜெல்ஸ், இந்த மாதிரி எனி கைண்ட் ஆஃப் ஆர்ட் ஒர்க்ஸ் நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். பாலிஜெல் எக்ஸ்டென்ஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு இருக்குது ஆப்ஷன்ஸு. ஸோ நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்குறதுனா நான் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு பேஜ் கொடுக்குறேன். ஆக்சுவலி அந்த பேஜ்லுமே நான் நிறைய அப்டேட் பண்ணல. நீங்கள் கஸ்டமைசேஷன் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா நம்ம பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு பேஜில் நீங்கள் இருக்கிறதும் வேணால் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ நான் இதை வச்சேன் அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ண முடியாத காரணத்தினால நான் வந்து இன்னொரு பாக்ஸ் தான் எடுத்தாகணும், வேறு வழி கிடையாது. ஸோ நான் வந்து 2 பாக்ஸ்லேயே எதனா வைக்க முடியுமான்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். இதெல்லாம் இதிலே வச்சுட்டு இந்த பாட்டிலை நம்ம இங்கே செட்டில் பண்ணிப்போம். ஸோ தட் நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ ஸ்பேஸ் இப்போ எனக்கு கிடைச்சி இருக்கு. ஸோ அந்த ஸ்பேஸில் நான் இந்த பாக்ஸை அழகாக இப்படி வச்சுட்டேன்னா வைக்க முடியல. என்ன பண்ணலாம் ஓகே, இந்த பாக்ஸ். ஸோ இதில் இருக்கிறதெல்லாம் வெளியில் எடுத்தால் செட் ஆகுமாங்கிறத ஃபிகர் அவுட் பண்ணுவோம். இது அப்படியே வேறு எதுக்காச்சும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லெட் மீ ட்ரை. ஹோப்ஃபுல்லி பற்றிடணும். ஏன்னா வேறு ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பில்லுலாம் நான் பத்திரமா இருக்கணும்னு எடுத்து வைக்கிறேன். ஆனால் அதில் என்ன பில்லுன்றது கூட தெரியாத அளவுக்கு அது போயிடுது. என்ன பண்ணுறது? ஆக்சுவலி நிறைய பேர் நினைக்கிறாங்க தட் வந்து நெயில்ஸ்க்கு பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லைன்னு. நோ, நம்ம எந்த அளவுக்கு மேக்கப்புக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோமோ ஈக்குவலி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நெயிலுக்கும் வந்து நமக்கு ஆக்சுவலி செலவாகும். நெயிலாக இருக்கட்டும், ஹேராக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக அது வந்து தேவைப்படுது. ஸோ இது வந்து பாலிஜெல் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கு, அண்ட் இதெல்லாம் சும்மா ஸ்டிக்கர்ஸு, அண்ட் இது வந்து க்ரோம்க்கு நம்ம யூஸ் பண்ணுறது, க்ரோம் ஆர்ட்க்கு. அண்ட் இந்த டப்பா இப்போ காலி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்னோட 2 பாக்ஸை வந்து கம்ப்ளீட்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கேன் நெயிலுக்கு மட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்கப் பாக்ஸ் செட் பண்ண போகிறோம். பட் நான் இதை வந்து ஒரு சீரீஸ் மாதிரி வைக்கிறேன். ஏன்னா நான் ஒரே வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே காமிச்சேன்னா உங்களுக்கே வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு தனி சீரீஸாகவே பண்ணலாம். இது வந்து சோஃபார் என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. ஸோ இது ஒரு பாக்ஸு அண்ட் இது ஒரு பாக்ஸ். ஸோ 2 பாக்ஸ்க்கு வந்து எனக்கு நெயில் ஐட்டம் இருக்குது. அது இல்லாமல் நான் கொஞ்சம் வேனிட்டிலையும் வச்சுருக்கேன். லைக் இது வந்து எடுக்கவே மாட்டேன், மோஸ்ட்லி வந்து எனக்கு எக்ஸ்டென்ஷனுக்கு மட்டும் தான் தேவைப்படும், அதாவது ஒர்க்குக்கு மட்டும் தான் தேவைப்படுங்கிறது ஒரு டூல் பாக்ஸு. அண்ட் இந்த டிஷ்யூ அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் மட்டும் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாமே ஆர்ட் ஒர்க் தான், அதெல்லாமே நான் இதில் போட்டுக்க போகிறேன். அண்ட் இதெல்லாமே இதில் போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டூல்ஸ் ஃபார் நெயில் ஆர்ட்டு, அண்ட் இதெல்லாம் ப்ரெஷ்ஷஸ்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து போட்டு வச்சுட்றேன். இப்போது இது வந்து என்னோட பழைய பாக்ஸு. ஸோ இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி கிளென்ஸ் பண்ணி அடுத்ததுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள், நான் இதோட இந்த ஏரியாவை காலி பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மேக்கப்புக்கு போகலாம். இல்லை இதுலேயே எதாவது நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபார் எல்லாமே நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு, வேறு எதுவுமே பெருசாக இதில் வைக்கிறதுக்கு கிடையாது. ஸோ நெயில் ஆர்கனைசேஷன் முடிஞ்சு போச்சு. இன்னுமே ஆக்சுவலி இதை நீட்டாக அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா நம்ம நீட்டாக அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா 3 or 4 பாக்ஸஸ் இருக்கும். பட் நமக்கு அந்த அளவுக்குலாம் வேண்டாம். லைக் இந்த சைடில் ஃபுல்லாக எக்ஸ்டென்ஷன்ஸ்க்கு இருக்குது, அண்ட் இந்த சைட் ஃபுல்லாக பாலிஷ் அண்ட் கொஞ்சம் சம்கீஸ் அந்த மாதிரி திங்ஸ் மட்டும் நீட்டாக நமக்கு எங்கெங்கே எது இருக்குதுன்னு தெரிஞ்சால் போதுன்ற மாதிரி நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் எனக்கு வந்து இப்போ இந்த பாக்ஸே வந்து பார்த்திங்கன்னா நெயில் ப்ரொஃபஷனில் வந்து
ஒரு 10% தான். இன்னும் நான் வாங்க வேண்டியது 90% இருக்குது. ஸோ அதுக்கெலாம் எந்த அளவுக்கு இதை செட் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. இன்னும் நான் வந்து இந்த மாதிரி நெயில்ஸே வந்து இன்னும் 2-3 பாக்ஸஸ் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் எந்த அளவுக்கு இப்போது இதெல்லாம் வந்து இந்த டப்பாலாம் எனக்கு பத்த போதுனே தெரில. பட் பார்க்கலாம், இருக்கிறத வச்சு எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறதுன்றது தான். நம்ம வந்து பட்ஜெட்டில் வந்து நம்மளோட ரூமை வந்து செட் பண்ண போகிறோம், வேனிட்டி ரூமாக மாற்ற போகிறோம். ஸோ அதனால் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கு சொல்லுங்கள். நான் இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக இந்த சீரிஸ் எப்படி கொண்டு போகிறதுன்னு யோசிக்கிறேன். அப்படி இல்லை நான் என்னென்னலாம் வச்சுருக்கேன், லைக் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு பார்க்க பிடிச்சிருக்கோம் அப்படின்னா ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.